அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் வந்து இருக்கிறோம். இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து உலக புகழ் பெற்றது. இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பொதுவாகவே ராஜராஜ சோழன் வந்து கட்டினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் வந்து பொருளுதவி வந்து பண்ணியிருக்கார். ஆனால் அதற்கு வந்து திட்டம் வகுத்து கொடுத்தது யார் அப்படின்னா கருவூரார். ஸோ அதை வந்து செயல்படுத்தி தலைமை பொறியாளராக இருந்தது குஞ்சர மல்லன் என சொல்லப்படக்கூடிய பெருஞ்சத்தன், அதாவது ராஜராஜ பெருஞ்சத்தன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டுவதற்கு வந்து மூல காரணமாக இருந்தது. மற்றும் என்ன அப்படின்னா பொதுவாகவே இதை வந்து கோபுரம், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து கோபுரம் சொல்லுவாங்க. அது வந்து கோபுரம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. கருவறைக்கு மேலே இருக்கிறது வந்து விமானம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நுழைவு வாயில், கோயிலில் இருக்கக்கூடிய நுழைவு வாயில்களை வந்து கோபுரம் சொல்லணும். ஸோ கருவறைக்கு மேலே இருக்கிற அந்த விமானம் வந்து 216 அடி வந்து உயர்ந்தது. அந்த 216 அடிக்கு மேலே வந்து 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லை வந்து அது மேலே வச்சுருக்காங்க. ஆனால் அந்த 80 டன் எடை கொண்ட பொருளை எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பல்வேறு தரப்பட்ட பரப்பினர் பல்வேறு விதமான கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. 7 கிலோமீட்டர் தூரத்தில் சாரப்பள்ளம் என்ற ஊரில் இருந்து இந்த சாரம் போட்டு கட்டினார்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே, ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை சுற்றி மண்மேடு அமைத்து அதில் அந்த 80 டன்னை ஏற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் வந்து தகுந்த காரணங்கள் இது எதுவுமே இல்லை. இன்னொன்று வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து நிழல் வந்து பூமியில் வந்து விழாது. இதுடைய சிறப்பு வந்து அதுதான். இன்னொன்று என்னென்னா, இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுடைய இந்த மொத்த கற்களுடைய எடை அப்படின்னு பார்த்தா 1.5 லட்சம் டன் எடை. இத்தனை கல்லையும் வந்து ஒரு உயர்ந்த கல், மதிப்பு வாய்ந்த கல், கிரானைட் கல்லால் இது வந்து கட்டப்பட்டிருக்கு. இதை வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து சாதாரண விஷயமே இல்லை. அப்போ வந்து இதெல்லாம் கிடையவே கிடையாது. போக்குவரத்து வசதி இல்லாதது. யானைகள், மாடுகள், இது மாதிரியான பொருள் இதை வச்சு தான் நம்ம வந்து இதை கொண்டே வந்திருக்க முடியும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லும் வந்து பெரிய கற்கள். அந்த கல், சில கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா 40 அடி உயரம், 4 அடி அகலம் கொண்ட கற்கள்லாம் கூட இருந்திருக்கு. இந்த கற்களை எப்படி வந்து கொண்டு வந்தாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க? அப்போல்லாம் கிரேன் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே உடைக்காமல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி ஆறுகள் தாண்டி மழை, வெள்ளம், புயல் எல்லாத்தையும் கடந்து தான் 75 கிலோமீட்டரை கடந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். அதனால தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து மிக புகழ் வாய்ந்ததாக சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா லிங்கம். எப்பவுமே வந்து கருவறை அமைச்சிட்டு அந்த கருவறைக்குள்ளே தான் லிங்கமே வைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து சிவலிங்கத்தை வச்சுட்டு தான் கருவறையே கட்டினாங்க. ஏன் அப்படின்னா சிவலிங்கம் வந்து 16 அடி உயரம். ஸோ அந்த சிவலிங்கத்தை வச்சுட்டு தான் இந்த கருவறையே தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த சிவலிங்கத்தை நிறுவனத்துக்குன்னே சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. அந்த சிவலிங்கத்துடைய பீடத்து மேலே அந்த லிங்கத்தை வைக்கிறாங்க. அந்த லிங்கத்தை வந்து பீடத்தோடு சேர்க்கும் போது ஒரு சாந்து போட்டு பூசுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு நாள் குறித்தாங்க. ராஜராஜ சோழன் மற்றும் மக்கள், மந்திரிகள், போகர் எல்லாமே இருந்து அந்த லிங்கத்தை வந்து அந்த பீடத்தில் வந்து போட்டு சாந்து போடும்போது சாந்தும் அது இணைக்க முடியல. பீடத்தை வந்து இணைக்க முடியனால இலகி போயிட்டே இருந்தது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, போகர் வந்து என்னுடைய சீடர் கருவூராரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னப்போ கருவூரார் வரார். கருவூரார் வந்து பார்க்குறாரு, அது வந்து லிக்விடாக இருந்தோன்னா சரி இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தாம்பூலம் கொடுங்கன்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்கன்னா இவர் வந்து தாம்பூலம் கேட்குறாரு அப்படின்ட்டு. இருந்தாலும் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு எல்லாத்தையும் சேர்த்து தாம்பூலம் பண்ணி அந்த சாந்தில் துப்புனோன்னே அது அப்படியே இறுகிடுச்சு. அந்த லிங்கத்தை வந்து பீடத்தோடு வச்சு சேர்த்தாங்க. அதுதான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கம். ஸோ இவ்வளவு பல்வேறு பட்ட சிறப்புகள் வாய்ந்தது தான் இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். இது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற கோயில். ஸோ அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சிட்டோம்.
பிரகதீஸ்வரர் கோயிலை பற்றி பல்வேறு சிறப்புகள் சொல்லப்பட்டாலும் சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 80 டன் எடை கொண்ட அந்த கல்லை கொண்டு வந்து மேலே வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரே கல் கிடையாது, 4 பாகமாக இருக்குது. ஸோ அது உடைஞ்ச கல்லுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான விஷயம். அது மாதிரி ஒரு தவறான விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது. ஒரே கல்லால் ஆனது தான் அந்த 80 டன் கல். அதே மாதிரி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுடைய கோபுர விமானத்துடைய நிழல் வந்து தரையில் உழாதுன்றது இருக்குது காலங்காலமாக. ஆனால் அதுவும் என்ன சொல்கிறாங்க, அது வந்து உழும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு தவறான விஷயம். அதாவது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக அதனுடைய மதிப்பை குறைக்கணும், தமிழர்களுடைய புகழை வந்து உலக அளவில் வந்து சிறுமைப்படுத்தணும்னு சொல்லி இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு தவறான விஷயன்றதை வந்து நம்ம மனசில் நிறுத்தணும். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய 80 டன் எடை கொண்ட கல் வந்து ஒரே கல்லால் தான் ஆனது. அது மட்டும் கிடையாது, அதனுடைய நிழல் வந்து தரையில் விழாது. இன்னொன்று என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சோழ பேரரசருடைய வரலாறு அப்படின்னாலே வந்து என்ன சொல்லிடுறாங்க, பொன்னியின் செல்வன் அப்படின்றது ஒரு நாவலை வந்து சொல்கிறாங்க. பொன்னியின் செல்வன் எழுதின கல்கியே சொல்லியிருக்காரு, அது ஒரு புனையப்பட்ட கதை, அது வந்து ஒரு கற்பனை கதைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம ஒரு இதுவாகவே எடுத்துக்கவே முடியாது. சோழர்களுடைய இதை வரலாற்றை சொல்கிற கதையை எடுத்துக்க முடியாது. நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, பொன்னியின் செல்வன் வந்து அந்த காலத்தில் வந்து சிவாஜி, எம்ஜிஆர் போன்ற பெரிய பெரிய ஆட்களே எடுக்கலை, இப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் ஒரு தவறான விஷயம். ஏன்னா அது ஒரு புனையப்பட்ட கதை, ஒரு தவறான கதை, ஒரு தவறான வரலாற்று கதைன்ற காரணத்தால் தான் அந்த காலத்தில் இருந்த சிவாஜி, எம்ஜிஆர் உட்பட பெரிய பெரிய ஆட்கள் யாருமே நடிக்கவும் செய்யலை, எடுக்கவும் இல்லை. ஏன் நடிக்கலை எடுக்கலை அப்படின்னா, ஒரு தவறான வரலாறு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரக்கூடாது, ஒரு தவறான விஷயம் மக்கள் கிட்ட சேரக்கூடாதுன்ற ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அந்த காலத்தில் இருந்த யாருமே வந்து செய்யலை. ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு தவறான வரலாற்றை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு புனையப்பட்ட கற்பனை கதை எடுத்திருக்காங்க. ஸோ பொன்னியின் செல்வன் வந்து கல்கியை ஒத்துக்கிட்டாரு, அது வந்து சோழர்களின் கற்பனை கதை என்று சொல்லிட்டாரு. ஆனால் பொன்னியின் செல்வன் ஒரு கற்பனை கதை என்ற காரணத்தால் அதை மக்கள் வந்து ஏற்றுக்கல, அதை புறக்கணித்ததில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து 1000 வருஷத்துக்கு முற்பட்டு இன்னமும் வந்து கம்பீரமாக நிற்குது. இன்னும் வந்து இதை வந்து எப்படி கட்டினாங்க, என்ன பண்ணாங்கன்னு வந்து இவங்களால சொல்ல முடியல. 1000 பேர் 1000 விதமான கருத்து வந்து சொல்கிறாங்க. இதை வந்து இப்படி கட்டியிருக்கலாம், அப்படி கட்டியிருக்கலாம், 80 டன் கல்லை வந்து சாரம் வைத்து கொண்டு போயிருக்கலாம், மண் வச்சு பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்களால் வந்து அந்த குறிப்பிட்ட டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இதை கூட என்ன சொல்கிறாங்க, தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலே, அறிவு வளர்ச்சி அடையாத காலத்திலே பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம வந்து அதை சொல்ல முடியும்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்க கட்டியிருக்காங்கன்னா அவங்க அறிவிலையும் புத்தியிலையும் ஞானத்திலையும் விஞ்ஞானத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் மிக உயர்ந்த நிலையில் இருந்து தான் இது மாதிரிலாம் கட்ட முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களால கட்டவே முடியாது. இனி 1000 வருஷம் கழித்து இது என்ன தொழில்நுட்பம்ன்றதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அது எப்படி செஞ்சுருக்காங்கன்னு செய்ய முடியல. அது எப்படி செஞ்சான்னு தெரிஞ்சால் தான் நம்ம இன்னொன்று இதே மாதிரி உருவாக்க முடியுமே. நம்மளால் இன்னொன்று உருவாக்க முடியாததுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முடியல. அதனால் நம்ம என்ன ஒத்துக்கணும்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளோட திறமைசாலியாக இருந்திருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் நம்மளோட அறிவாளியாக இருந்திருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் நம்மளோட விஞ்ஞானத்தில் உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க, நம்மளுடைய முன்னோர்கள் தொழில்நுட்பத்தில் உயர்ந்த நிலையில் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானம் தொழில்நுட்பம் எல்லாமே அவங்களுக்கு கிட்ட நெருங்காது அப்படின்றத நம்ம வந்து ஒத்துக்கணும். விஞ்ஞானமும் சரி, விஞ்ஞானிகளும் சரி, எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். இது உலக புகழ்பெற்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, தமிழர்கள் எவ்வளவு அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஸோ நம்ம ஏற்றுக்கினா தான் இந்த உலகம் ஏற்றுக்கோன்றதை வந்து நம்ம இந்த இடத்துல நினைவு கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.